இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ச் 1 2026 கரண்ட் அஃபேர்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட திட்டம் வேர்களை தேடி திட்டம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. இது தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சார பாரம்பரியமிக்க இடங்களை சுற்றி பார்க்குறது. யாருக்கு சுற்றி காட்டுறாங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை உள்ளடக்கியது. இவங்க யாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் ஆகி வெளியே போனவங்க. அவங்கள கொண்டு வந்து நம்முடைய பாரம்பரியத்தை மறுபடியும் தெரிஞ்சிக்க வைக்கிறது. இதுதான் வேர்களை தேடி திட்டம். 2 வார கலாச்சார சுற்றுலா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2026. இது எங்கே நடைபெற்றது? புதுடெல்லியில் நடைபெற்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்தின் நேனோ பனானா 2 தொழில்நுட்பம் அறிமுகம். அதாவது கூகுள் அப்போது எல்லோரும் ஒரு ஃபோட்டோவை போட்டு அப்லோட் பண்ணி அதை குட்டியாக்குவாங்க, கொஞ்சம் பெருசாகுவாங்க, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அது ட்ரெண்டிங்கில் கூட போயிட்டு இருந்தது. அதுதான் கூகுள் நிறுவனத்தின் நேனோ பனானா டெக்னாலஜி. ஓகே, கேட்பானுங்க கூகுள் இதனோட தொடர்புடையது எது? நேனோ பனானா டெக்னாலஜி, அந்த மாதிரி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரதமரின் கரீஃப் அன்ன யோஜனா. இது தொடங்கப்பட்டது எங்கன்னா பாண்டிச்சேரியில், அதாவது புதுச்சேரி. அரிசி வழங்குறது, அதாவது உணவு தானியம் வழங்குவாங்க. இதான் மெயின். இது மெயினான விஷயம் என்னென்னா மத்திய வங்கி எண்ம அடிப்படையிலான உணவு மானிய முன்னோடி திட்டம். அதாவது ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக உணவு மானியத்தை கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டோக்கன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதை ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய எங்கெங்கே அதனுடைய ஆத்தரைஸ்டு டீலர் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து அந்த மானியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உணவு தானியம் வாங்கிறதுக்கு. இதில் இன்னும் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு அப்டேட்டில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. இது இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் போடுறாங்க. அதுவும் 9 வயசுலேருந்து 14 வயசுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு போடுறாங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 14 வயசுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு தான் போடுறாங்க. ஓகேவா? இதை செர்விக் கேன்சர்னு சொல்லுவோம். அது ஒரு வைரஸால் வரக்கூடியது. என்ன வைரஸ்? HPV வைரஸ், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகேவா? இதுக்கு போடக்கூடிய தடுப்பூசினா கார்டிசெல் குவாட்ரிவேலண்ட் HPV தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இதை தான் அதுக்கு போடுவாங்க. ஓகேவா? இது எல்லா ப்ரைமரி ஹாஸ்பிட்டல், ஹெட் குவார்ட்டர்ஸு, PM ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இலவசமாக போடுவாங்க. மெயினான விஷயம் என்னென்னா இதை பற்றி பெற்றோருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த போடக்கூடிய சிறுமிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பெற்றோருடைய சம்மதம் இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்திய பெண்களிடத்தில் காணப்படும் புற்றுநோய்களில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மார்பக புற்றுநோய், 2வது இருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய். அதனால தான் இந்த பெண்களிடத்தில் இந்த 2 விஷயம், இந்த நோய்களை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்திய கவர்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வராங்க, முன்னோடி திட்டங்களை கொண்டு வராங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. நெக்ஸ்ட்டு INS தரங்கிணி. INS தரங்கிணின்றது ஒரு கப்பல். என்ன கப்பல்? பயிற்சி கப்பல். இந்தியாவின் முதல் கடற்படை பாய்மர பயிற்சி கப்பல். எப்படி? பாய்மர பயிற்சி கப்பல். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா வாயு சக்தி பயிற்சி. வாயு சக்தினாலே தெரியும், வாயுனாலே காற்று, ஆகாயம். அப்போ இது விமானப்படை தான் நடத்துது. ஓகே. இது எந்த இடத்துல நடக்குதுன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள பொக்ரான் துப்பாக்கி சுடும் தளத்துக்கு அருகில் நடைபெற்றது. அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நடந்தது, அந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பொக்ரான். ஓகேவா? அடுத்து ஹல் பிரசாந்த். ஹல் பிரசாந்த்னா என்ன? ஹல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அது தயாரிக்கக்கூடியது என்னது? ஒன்று விமானமாக இருக்கும், இல்லை ஹெலிகாப்டராக இருக்கும். இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட, அதாவது இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக போர் ஹெலிகாப்டர். இது
ஹல் பிரசாந்த், இலகுரக போர் ஹெலிகாப்டர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் தடையற்ற வணிக ஒப்பந்தம். லேட்டஸ்ட்டாக வந்து இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் ரெண்டுமே வந்து தடையற்ற வணிகத்துக்காக ஒரு விஷயம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் விஷயம் என்னென்னா, வரி, சுங்க வரி இதை ஒரு சில அளவுக்கு குறைக்கணும், ஏற்றுமதி இறக்குமதி அப்போ குறைக்கணும், ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை நீக்கணும். இதுதான் மெயின் தீம் அதோடது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையை பார்க்க போகிறோம். அரவிந்த் கேசி ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை மக்கள் அதிகாரி. ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை மக்கள் அதிகாரி. இவர் ஒரு இந்திய வம்சாவளி, அதனால் இதை தெரிஞ்சுக்கிறோம். அரவிந்த் கேசி ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை மக்கள் அதிகாரி. ஓகே. இன்னொன்று பார்த்திங்கன்னா துராந்த் கோடு, சர்வதேச எல்லைகளில் படிக்கக்கூடியது. இது மெயினாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லையும் கூட. அதே போல் துராந்த் கோடு இது உருவாக்கப்பட்டது எப்போனா 1893 துராந்த் கோடு உருவாக்கப்பட்டது. ஓகே. இதை உருவாக்கியவர் வந்து பேரில் இருக்குது, மார்டிமர் துராந்த். ஓகே. அதே போல் இந்த துராந்த் கோட்டை ஆப்கானிஸ்தான் ஒருபோதும் சர்வதேச எல்லையாக அங்கீகரிக்கப்படவில்லை. அதாவது துராந்த் கோட்டை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டராக ஆப்கானிஸ்தான் கன்சிடரே பண்ணல. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிக்கடி அந்த இடத்துல பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த துராந்த் கோடுக்கிட்ட இருக்கக்கூடிய தாலிபான் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதனால தான் இது லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிக்கணும். நமக்கு கேட்கக்கூடியது என்ன, துராந்த் கோடு எதற்கும் இதற்கும் இடைப்பட்டது, எந்த நாட்டுக்கு இடைப்பட்டது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். அப்படி இல்லைன்னா நம்மளை வச்சு கேட்கும்போது இந்தியா ஆப்கானிஸ்தான். முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியா, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் ஆதரவான நாடு என்ற தகுதி. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் ஆதரவான நாடு என்ற தகுதி இந்தியா. ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தடையற்ற வணிக ஒப்பந்தம் போட்டாங்களே, இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லுதுன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் ஆதரவான நாடு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்தியா மிகவும் ஆதரவாக இருக்குது, அந்த தகுதியை பெற்றிருக்குன்னு இந்தியாவை சொல்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் ஆதரவான நாடு என்ற தகுதியை பெற்றது தற்போதைக்கு இந்தியா. ஓகே. துராந்த் கோடு எங்கே இருக்குது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான் இந்தியா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரவிந்த் கேசி ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி. ஓகே. ஐரோப்பா இந்தியா தடையற்ற வணிக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஹல் பிரசாந்த்னா என்ன, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் ஹெலிகாப்டர். வாயு சக்தி, இது வாயு சக்தினா என்ன, விமானப்படை பயிற்சி. இந்திய பாகிஸ்தான் எல்லை, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரானில். ஐஎன்எஸ் தரங்கிணி அப்படின்றது என்ன, ஒரு பயிற்சி கப்பல், பாய்மர பயிற்சி கப்பல். கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி என்னது, ஹெச்பிவி தடுப்பூசி, கார்டிசைல் குவாட்ரிவேலண்ட் ஹெச்பிவி தடுப்பூசி. இது 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு போடுறாங்க. வேற என்ன, இது அவ்வளோதான். பிரதமரின் கரீஃப் அன்ன யோஜனா, அன்னம், அதாவது இது அன்னத்தில் கையை வைக்கிற டைம், யாரோட கன்னத்துலேயும் இப்போ இந்த டைமில் கையை வைக்க மாட்டோம். ஸோ அன்னம்ன்றது சோறு. சோறுன்னு என்னது, அரிசி, உணவு தானியங்கள் சம்மந்தமானது. இதுக்கு உணவு தானியம் சம்மந்தமானது அரிசி. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் அடிப்படையிலான உணவு மானியத்தை கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். ஓப்பன் ஏஐ அரவிந்த் கேசி, கூகுள் நிறுவனத்தின் நானோ பனானா டெக்னாலஜி. இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2026 எங்கே நடைபெற்றது, புதுடெல்லி. வேர்களை தேடி திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது.
இது எதுக்காக? மைக்ரேட் ஆகி பல நாடுகளுக்கு போனாங்க ஒரு தமிழர்கள். அவங்கள கூட்டி வந்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை சுற்றி காட்டுறது. தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சார சுற்றுலா. ஓகே. வேர்களை தேடினா ஹோம், ஃப்ரம் ஹோம், நம்ம ஹோமுக்கே வர்றது கலாச்சார சுற்றுலா. அயலக தமிழர் தினம். அயலக தமிழர் தினம்னா ஜனவரி 12. கருப்பொருள் தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.